ஒரு குப்பை தட்டி மாதிரி இப்ப சமீபமா மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். சரி சொல்லி தொலைறேன். மது அருந்ததுக்கு விட தாண்டி கல்லீரலை பாதிக்கக்கூடிய அந்த ஃபேட்டி லிவருங்கிறது இந்த மாதிரி அன்டைம் ஃபுட், எக்ஸஸ் ஃபுட். நம்பர் 1 இண்டிகேஷன் ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து ஓவர் ஈட்டிங் தான் அண்ட் அன்டைம்லி ஈட்டிங். ரைட்லா ரைட்டு இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. எந்த உணவை இரவு நேரத்துல சாப்பிட்றப்ப இந்த டேஸ்ட் புரியாம இந்த ஊர் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு எதை சாப்பிடும்போது தோணும்? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். குழம்பு கலக்கி 2 முட்டையை போட்டு பெப்பர் போட்டு கறி குழம்பு மாதிரி கொஞ்சம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டிங் டிங் டிங்னு சவுண்டு வரும். கொஞ்சம் தான் வேகும், அப்படியே பண்ணிட்டு கொடுத்துருவாங்க நமக்கு. வேகாத முட்டை பாதி வெந்திருக்கும், ஹாஃப் பாயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. கண்டுபிடிக்கிறதே கஷ்டம் இருக்குல்ல. அது எப்படி சாப்பிடுவீங்க? ஸ்பூன்ல வச்சு சாப்பிடணும், அப்படியே கரெக்டா சாப்பிடணும். ஒரே ஷாட்ல சாப்பிடலாம். ஒரே ஷாட்லயா? என்னம்மா நைட்டு முன்னால பசங்க சின்னதா தான் இருக்கும். பட்டக்குன்னு ஒன் ஷாட்ல அடிக்கிறதுலாம் ஒரு மாதிரி இருக்காது அங்க சாப்பிட? அது சொல்லுப்பா, சொல்லுங்கறல. அம்மா அப்பா எல்லாருமே ஒண்ணா போய் சாப்பிடுவாங்க சார். குடும்பமா போய் சாப்பிடுவாங்க. அப்ப பிரச்சனை இருக்காது. ஃபேமிலி மொத்தம் உப்புமா சாப்பிட்டே வளர்றீங்களா கண்ணா? சேலம் தான் அதுக்கு ஸ்பெஷல். 60 கிலோமீட்டர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு திரும்பி போயிடுவோம். எது இந்த முட்டையை சாப்பிடுவோம்? அப்ப வந்து கார் கூட கிடையாது, பைக் தான். விளங்கிரும். ஆவி பறக்க அப்படி தட்டு இட்லி சார், மேல அந்த பொடிலாம் போட்டு அப்படி நெய் போட்டு அந்த நெய் இப்படி வழிஞ்சு வர மாதிரி பார்க்கும்போது அப்படி அவ்வளோ டெம்டிங்கா இருக்கும் சார். இவங்க பண்றதெல்லாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார். இவங்களாம் பண்றது ரொம்ப தப்பு சார். இட்லி மட்டும் சாப்பிட்டா கூட ஓகேன்னு சொல்லலாம். அந்த பொடி போட்டு ஒழுக சாப்பிடுறாங்க, அது வந்து நம்மளுக்கு முழுக்க அது வந்து ஒரு ஆபத்தானது. என்ன ஆபத்து? என்னடா பாக்குற மாமு கேக்குறான்ல சொல்லு. இட்லிங்கிறது சிறுதானிய உணவு. அரிசி எப்ப சிறுதானியத்துல சேர்த்தீங்க? அதையும் சேர்த்து விட்டாதீங்கடா. கிலோ 300 ரூபாய்ங்க. அப்புறமா அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். தானிய உணவு சார் அது. நீங்க ஏதோ இந்த நாட்டுக்கு சொல்ல விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னு சார் அவங்க வந்து நைட்ல உள்ள ஹார்மோனுக்கும் பகல்ல உள்ள ஹார்மோனுக்கும் வித்தியாசம் இருக்கு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. நீயா நாளால வந்தா கொஞ்சம் கருத்தா பேசணும்னு சொல்லி விட்டுருப்பாங்க போல் இருக்கு. இல்ல சார், இப்ப எதுக்கு நீ ஹார்மோனை இழுத்த? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு படிக்க பாக்குறானே. நைட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த உணவு எடுக்கணுமோ அந்த உணவு எடுத்துக்கலாம். இப்ப எனக்கு இது முதல்ல நைட் ஹார்மோன் என்ன, டே ஹார்மோன் என்ன நீங்க சொல்லணும். ஹார்மோன் என்னன்னு தெரியல சார், பட் தூங்க வேண்டிய ஹார்மோன் எல்லாமே அவங்க இது பண்றாங்க. சார் நானே மறந்துடுவேன் இருக்கேன் சார் என்ன ஹார்மோன்னு. வாஃபிள்ஸ், பேன்கேக் வித் ஒயிட் சாக்லேட்ஸ். பேன்கேக் வித் எல்லாமே கேர்ள்ஸ் சாப்பிட்ற ஐட்டமா இருக்கு. இல்ல சார், இது நைட் டைம்ல சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பகல்ல சாப்பிடும்போது ஸ்வெட் ஆகும். If I'm not wrong, scientifically குங்குமப்பூ போட்ட டீ இருக்கு, சாய், சென்னையில கிடைக்குது. மாசமா இருக்க பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரி நக்கல்யா அவனுக்கு. கிளி பரோட்டா சார். கிளி பரோட்டானா என்ன? நல்லா ரோஸ்ட் பண்ண வாழை இலையில ஃபர்ஸ்ட் பரோட்டா போடுவாங்க, அது மேல ஆட்டுக்கறி சுக்கா வச்சு மறுபடியும் புரோட்டா வச்சு மறுபடியும் ஆட்டுக்கறி சுக்கா வச்சு இப்படி அடுக்கடுக்கா வச்சு அப்படியே மூடி திருப்பியும் ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடணும். இப்படி நம்மளே ஊறி ரொம்ப சாப்பிட்டாங்க. இப்படி சமைச்சு ஒருத்தன் குடுக்கையில தூங்குறீங்களே பாவீங்களா? ஆனா அதுல பாதி பேருக்கு இப்ப வாய் ஊறுது. சோ எத்தனை மணிக்கு முடிப்பானுங்க? எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். பரோட்டாவில் வந்துட்டு சிக்கன், அது மேல ஆம்லேட் அப்படி வச்சு சாப்பிடுறாங்க. அது கேட்ட உடனே எனக்கு பக்குங்குது. பரோட்டா வந்துட்டு பக்குன்னு தான் பரட்டிட்டு வந்தா அது ஒமேட்டோட வர மாதிரி தாங்க சார். அவங்களுக்கு பரோட்டா பிடிக்காம இருக்கு, அது அவங்க தப்பு சார். நைட்டு சாப்பிட்றதே தப்பு தானேங்க சார். ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வரவும் முடியாது. நீதான் எத்தனை மணி வரைக்கும் டிவி பாக்குறீங்க? மொபைல் இருக்குன்னு மொபைல்ல மட்டும் தாங்க சார். டிவி நான் பார்க்கலங்க சார். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. போட்டோ எடுக்கல, செல்ஃபி தான் எடுத்தாங்க. ஓ செல்ஃபின்னா போட்டோ இல்லையா? கோயம்பேடு ஆப்போசிட்ல சார் மீசக்காரனான ஒரு அண்ணா வருவார் சார். ஆஹா,
நான்வெஜ்ஜாக இருந்தால் கருவாடு சாதம் சார். அந்த கருவாடு தொக்கில் அவங்களே கிளறி வச்சிருப்பாங்க சார். சின்ன சின்னதாக அந்த நெத்திலி கருவாடு தான் சார் இருக்கும். பெருமையா சொல்லுவேனே. சொல்லிட்டே இருப்பீங்க. சிப்ஸா நெத்திலியானே தெரியாது சார். அவ்வளோ கிறிஸ்பியாக அந்த சாதத்தோடு நீங்கள் மெல்லும் போது அதுதான் சார் வாழ்க்கை. எனக்கே அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி. ஆமா ஆயத்தோட வடியுது அடைஞ்சிருச்சா திங்கிறதுக்கு நீ அலையுதியே. அதை எக்ஸ்பிளைன் பண்றப்ப ஒரு மாதிரி நைஸா இருக்கும். வாயில வச்சவன சர்ன்னு போய் சொல்ல. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே தோணும் சார், அட மூடர் கூட்டங்களா இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கீங்களேடா. அதெல்லாம் நீ சொல்லப்படாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லப்படாது. எந்த உணவு இவங்க நைட்டு சாப்பிட்றப்ப பக்குன்னு இருக்கு. ஆக்சுவலா அந்த கட்சியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்திருக்கு. அப்படியா? அப்படிச்சா? அதுக்கான பின் விளைவுகள் அந்த அனுபவிக்கிறச்சே தான் நான் இந்த கட்சிக்கு வந்தேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. ஃபுட்டை நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, நம்ம ஒழுங்கா அதை பார்த்துக்கல அப்படின்னா இட் ஹேஸ் அன் இம்பாக்ட். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அவளை பார்த்தா இவன் பெரிய இவங்கறா, இவனை பார்த்தா இவன் டேய். நீங்க உடம்பு கட்டுறதை பத்தி சொல்றீங்க. எனக்கு மென்டல் ஹெல்த்துக்கு தான் நான் அதெல்லாம் போறேன் அப்படிங்கிறாங்களே. இப்ப அதுக்கு உங்கள்ட்ட என்ன பதில் இருக்கு? ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். எவ்வளோ பேஷண்ட் வந்து எப்படி எங்க கிட்ட பேசுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்ஜெக்ஷன் போடணும் இல்ல மாத்திரை போடணும், 2 நிமிஷத்துல சரியாயிடும். இல்லன்னா அவ்வளவுதான், வந்துருவாங்க சண்டைக்கு. என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? என்னடா நினைக்க சொல்றீங்க? ஸ்ட்ரெஸ்னால தான் எல்லாம் சாப்பிடுறாங்கன்னு இல்ல சார். ஆக்சுவலி ஃபுட் கிவ்ஸ் இமிடியேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுக்கு கொண்ட கடலை வீட்ல அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் சார். பூமர் அங்கிள். எஸ். கம் ஆன் அங்கிள். நான் இவ்வளவு நேரம் வெளில உட்காந்து பாக்குறப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சது. ஆப்போசிட் சைடுல இருக்காங்க தெரியுமா, அவங்க வாழ்க்கையில ரசனையே இல்லைங்க. இருந்துதாங்க இப்படி இருக்கும். மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். ஒரு மனுஷன் எப்போ ரசிச்சு ருசிச்சு சாப்பாடு சாப்பிடுறாங்களோ அவங்களோட வாழ்க்கை செம்ம ரசனையா இருக்கும். ஏண்ட தளபதிடா இவன், ஏண்ட தளபதி ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா. நீங்க எங்க யார் குரூப்புங்க? என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க என்ன விட்டு? டாக்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க? என்ன வேலை இருந்தாலும் சாப்பாடு எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. அப்போ பாத்ரூம்ல வாங்க எல்லாம் சாப்பிடலாம். வாங்க கம் 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 கம். இதோ வந்துட்டேன். எல்லாரும் ஹெல்த்தியா சாப்பிட போறதுனால இப்ப பிரேக்குக்கு போக வேண்டியது. அந்த டீச்சர் நீங்க தானேம்மா? ஓகே. குடல் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படிங்கிறதுனால என் உடம்புல இப்படி ஒரு அலாரம் அடிக்குதுங்க, லேசா பயமா இருக்கு. இது உண்மையிலே என்ன தெரிஞ்சுக்கணும்னா கேட்கலாம். சார் தலைவலி இருக்கு சார், ஒன் சைடு தலைவலி. தலைவலி இருக்கனால தூக்கம் வராது. சரி ஓகே சாப்பிட போலாமேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு போவோம். அதுக்காக பயப்படுறியா குமார்? இப்போ வயிறுக்கும் தலைவலிக்கும் சம்மந்தம் இருக்கு. உங்களுக்கு வயிறு பிரச்சனை வந்து உங்க ஒத்த தலைவலிக்கு முக்கியமான காரணமா இருக்கு. புரிஞ்சதா? நைட் டைம்ல தான் ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஜாஸ்தியா வருது பகல் டைமோட. மாசமா இருப்ப ஒரு என்ன புரியலன்னா, நீங்க தான் எதுக்குமே பயப்படாதீங்களாச்சே. விட்டோம்னா இதுல ஒரு தனி நிகழ்ச்சி நடத்தி டாக்டர் பாசுமணிட்ட காசே வாங்காம கன்சல்டன்சி ஃபீஸே கொடுக்காம 3 மணி நேரம் போக முடியல. அப்ப எல்லாருக்கும் உள்ள அலாரம் அடிக்குது, ரைட்டா? போனா என்ன எங்களுக்கு தெரியும். போனா